தமிழ் குடிகள் அனைவருக்கும் இந்து அதிரடிப்படையின் வணக்கங்கள். தற்போது தமிழகத்திலே அரசியல் மாற்றம் ஏற்பட்டு மாண்புமிகு தமிழக முதல்வராக ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார். அதன் பிறகு பல்வேறு அமைச்சர் பெருமக்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்கள் பொறுப்பெடுத்திருக்கிறார். இதிலே இந்த திராவிட கழகத்தினுடைய நாதாரிகள் வீரமணி போன்றவர்கள் எப்படி பிராமணருக்கு இந்த பதவியை கொடுக்கலாம் என்று கேள்வி எழுக்கிறார்கள். ஓடாத படம் எடுக்கும் டைரக்டர், அந்த டைரக்டர் அவன் பேர் என்னப்பா, பாய் அமீர்னு ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர். அவர் சொல்றாரு, இது தவறானது, பிராமணருக்கு பொறுப்பு தலித் மக்களுக்கு இந்த இந்து அறநிலைத்துறை கொடுத்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும் என்று. தலித் சமுதாயத்திற்கு ஒரு 8 பேர் அமைச்சராக இருக்கிறாங்க. இப்போ கடந்த ஆட்சியிலே ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருந்த பொழுதும், எடப்பாடி முதல்வராக இருந்த பொழுதும், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுதும் கேள்வி ஏற்காத இந்த அமீர் போன்ற நபர்கள் இப்பொழுது கேள்வி ஏற்கிறார்கள் என்று சொன்னால், அப்பொழுதெல்லாம் வாயையும் அதையும் பொத்திக் கொண்டிருந்த திருடர் குடும்பம் இப்பொழுது கேள்வி ஏற்கிறார்கள். நான் கேட்பது, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் பொறுப்பு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று தமிழகத்தை ஆளுகின்ற கட்சிகள் தான் முடிவு செய்ய வேண்டும். நாதாரிகள் எல்லாம் முடிவு செய்வது எப்படி ஏற்புடையது? இப்பொழுது புதிதாக இந்த டாஸ்மார்க்கு போராட்டம் பண்ணிட்டே இருப்பான். அவன் மாக்கா ஈக்காய் அது ஒரு நக்சல் சிந்தனை உள்ள கோவணன் அப்படின்னு ஒரு பையன் மொத்தால் அடிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த நபர் ஸ்ரீரங்கத்தில் இப்போ திருச்சியில சனாதன ஒழிப்பு அப்படின்னு ஒரு கூட்டம் போட்டிருக்கிறான். கடந்த 5 ஆண்டுகளாக அவனை எங்கேயே இருக்கிறானே தெரியல. இந்த கோவணம் கட்ட தெரியாத நாதாரி ஒரு இப்போ நாளைக்கு 25ஆம் தேதி ஏதோ போராட்டம் பண்றதா சொல்றாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, இவனெல்லாம் இத்தனை நாள் எங்க இருந்தானே தெரியல. டாஸ்மார்க்கு மதுபான கடையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கம்பெனியை ஆரம்பிச்சு நிறைய பக்கம் சாராயம் வித்துட்டு இருந்தாங்க. அப்பெல்லாம் கேட்காத இந்த கோவன் போன்றவர்கள், இந்த வீரமணி போன்றவர்கள், இந்த அமீர் போன்ற நபர்கள் ஒளிந்து கொண்டு நல்ல சந்தா பார்த்து குழி தோண்டி உட்கார்ந்து இருந்தவனுங்க எல்லாம் இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதும் சனாதனத்தை ஒழிப்புங்கிற ஒரு புறம்போக்கு இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ஐயர் பிராமணர்களை நியமிக்க கூடாதுங்கிறான். ஏண்டா இத்தனை நாளா எங்கடா போனீங்க? படுபாதக செயலை செய்து கொண்டிருந்த பயங்கரவாதிகளுக்கு துணை போகின்ற பயங்கரவாதிகளுடைய கூட்டாளிகள் சத்தம் போடுறான். அதனால தமிழக அரசு இந்த கோவன் போன்ற கோமணம் கட்ட தெரியாத புறம்போக்குகள் எல்லாம் போராட்டத்தை தடை செய்யணும். இவனெல்லாம் இத்தனை நாளா எங்க இருந்தானே தெரியல, இப்போ சனாதனத்தை ஒழிப்ப அப்படின்னு சொல்றான். இதையெல்லாம் பார்த்து கொண்டு இந்து சமுதாயம் அமைதியாக இருக்காது, இந்து அதிரடிப்படை அமைதியாக இருக்காது. நீங்க எல்லாம் விடிஞ்சா ஒரு பேட்டி கொடுத்துக்கிட்டு, ஏயா இந்து அறநிலைத்துறைக்கு யார் அமைச்சரா போடணும்னு ஆண்டுகின்ற கட்சிகள் தான் முடிவு செய்யணும். நீ தெருவில் இருக்கிறவனெல்லாம் இவரைத்தான் போடணும், அவரைத்தான் போடணும், தலித்துகளை போடணும். தலித்துகள் போடலாம்,
தலித்துகளை போடக்கூடாதுன்னு யார் சொன்னான்? ஆனால் இந்து சமுதாயத்திற்கு தமிழக அரசுக்கு ஒரு அறிவுரை தான் சொல்லணுங்கிற பேரில் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை முன்வைத்து 2 ஐயர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் 2 பிராமணர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கக்கூடாதா? தமிழ்நாட்டிலே ராஜாஜி இருந்தார். அப்பெல்லாம் இப்போ ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதல்வராக இருந்தாங்க. அப்பெல்லாம் எங்கடா போனீங்க? ஏண்டா புறம்போக்கில் நீங்கள்லாம் இப்படியெல்லாம் பேசி ஒரு கலவரத்தையும் இந்த கடவுள் மறுப்பு கொள்கையுள்ள சொல்லி கொண்டு இருக்கின்ற நாதாரிகள் தமிழ்நாடு மக்கள் புறந்தள்ளிட்டாங்க. அதனால் மேலும் மேலும் இதுபோல இந்து விரோத செயலை செய்து கொண்டிருக்கின்ற பயங்கரவாதிகளின் கூட்டாளிகளுக்கு எச்சரிக்கை. மரியாதையாக உங்களுடைய வேலையை பாருங்க என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.